skit by Children Ministry, Yona. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும் போது நம் பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு போகும்படி கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். கப்பல் உடையத்தக்க பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போட்டு பார்ப்போம். யார் பேரில் சீட்டு விழுந்தது? சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்திருக்கிறது. நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான்? உன் தொழில்தான் என்ன? நான் எபிரேயன். சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன். நீ ஏன் இதை செய்தாய்? இதிலிருந்து தப்பி பிழைக்க நாம் என்ன செய்யலாம்? நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிடுங்கள். அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்துவிடும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீரே கர்த்தர், உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தாவே, சமுத்திரத்தின் ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். தண்ணீர்கள் மரண பரியந்தம் என்னை நெருக்குகிறது. பாதாளத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகிறது. கர்த்தாவே, நீர் என்னை நினைத்தருளும். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி,
நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேயுக்கு போனான். நினிவே மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, உங்கள் அக்கிரமம் கர்த்தர் சமூகத்தில் வந்து எட்டிற்று. இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது ராஜாவும் அவன் ஜனங்களும் தங்களை தாழ்த்தினார்கள். நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்து ரட்டுடுத்தி கொண்டு தேவனை நோக்கி திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ? பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு போய் தனக்கு ஒரு குடிசை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழே நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மன மடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கு செடியின் நிழலில் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ? நான் மரண பரியந்தம் எரிச்சலாயிருப்பது நல்லது. நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? நாம் மாயையை பற்றிக் கொண்டிருந்தால் நமக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று
நாம் பார்த்தோம். ஆனால் கர்த்தர் இரண்டாவது வாய்ப்பு, God gives second chance. நினிவேயின் ஜனங்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படும் போது யோனா எரிச்சல் அடைந்தது போல் நாம் எரிச்சல் அடையாதவர்களாய் கர்த்தரை கிருபைக்காய் நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். நாமும் நமக்கு கொடுக்கப்படும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வோம்.